ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தி, டேஸ்டி, அதே சமயம் லாக்டவுனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. லாக்டவுனுக்கு மட்டும் இல்லாமல் ஆஸ் யூஷுவல் இப்போ உள்ள பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இஞ்சி இனிப்பு பச்சடி, இஞ்சி வெள்ளை பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நார்மலாக நம்ம பண்ணுற ஸ்பைசி இஞ்சி பச்சடிலாம் குழந்தைங்க அவ்வளோவா எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம பார்க்குற ரெசிபிஸ் வந்து குழந்தைங்களும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி பார்க்குறதுனால இன்றைக்கி இஞ்சி வெள்ளை பச்சடி எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு காட்டித்தரேங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி வட்டமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. துருவியோ ரொம்ப பொடியாவோ கட் பண்ண வேண்டாம், ஏன்னா இது லேசாக வதக்க போகிறோம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சியை ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாங்க, லேசாக வதக்கினாலே போதும். அதோட வதக்கி நம்ம சேர்த்துக்கிட்டா அதோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இஞ்சியை வதக்கிக்கிறோம். இதோட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல், இதையுமே லேசாக வதக்கிக்கலாம். தேங்காய் துருவல்னால் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் கூட குறைய போட்டுக்கலாங்க. இந்த அளவு தான் போட்டு இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற இதெல்லாம் இதுக்கு கிடையாது. இல்லை, இன்க்ரீடியன்ஸ் தான் முக்கியம். அளவுகள் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் மாற்றிக்கலாம். சும்மா 1 நிமிஷம் வதக்கியிருக்கேன். இப்போ இதை அணைச்சி ஆற விட்டுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப நைஸாக இருக்கணும் அப்படின்னு இல்லைங்க. இதுக்கு வெள்ளத்தோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி தான். நான் இன்றைக்கி 100 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு 2லேருந்து 2.5 அச்சு சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் சுத்தமான வெள்ளமாக இருக்கிறதுனால நான் தட்டி அப்படியே சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் தூசி இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் விட்டு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. கடுகு ரொம்ப வேண்டாங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்த பருப்பு. இதில் ஒரு 2 மிளகாத்தில் கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு 2 வத்தல் நம்ம முழுசாக சேர்த்துக்க போகிறோம். இது எதுக்குன்னா, இந்த மாதிரி முழுசாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாசம் சூப்பராக இருக்குங்க, அதனால் சேர்த்துக்கிறோம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி தேங்காய், அதை சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். முதல்லையே வெள்ளத்தை சேர்க்கக்கூடாதுங்க. முதல்லையே வெள்ளம் சேர்த்தா இஞ்சி வேகாது. ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியும் வெள்ளமும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் கொதிச்ச பிறகு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் எதுவுமே சேர்க்கலை. நம்ம இனிப்பு பச்சடி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பெருங்காயத்தூள்லாம் இதுக்கு சேர்க்க வேண்டாம். நல்லா 1 நிமிஷம் கொதிச்சுட்டு இப்போ தட்டி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தாக்கில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு, காரம், இன்னும் புளி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஃப்ளேமை நல்லா லோ பண்ணி வச்சுட்டு நம்ம அப்படியே வேக விட்டுறணும். இந்த பதத்தில் எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம ரைஸ்ல எல்லாம் போட்டு கிளறலாம். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கட்டியாக்க போகிறோம். இதான் சரியான பதம். இதில் நம்ம அணைச்சி வச்சிடலாம். இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப நாள் நம்ம வெளியில் வச்சுக்க முடியாதுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் 10 நாள் கூட நம்ம வச்சுக்கலாம். இது இனிப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. சத்துக்கு சத்து, சுவைக்கு சுவை.
இது ரைஸுக்கு தயிர் சாதத்துக்கு சைடிஷ் மாதிரி வச்சுக்கலாம். அதை விட உங்களுக்கு வந்து ரொட்டிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க. பசங்களுக்கு வந்து இது வந்து ஒரு உரப்பு கலந்த ஒரு ஜாம் மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. அதனால் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்யூ.